குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இயல் 1ல் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஆல்ரெடி நம்ம வகுப்பில் பார்த்துட்டோமா. இன்றைக்கி அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். சரியா? பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். பேச்சு மொழின்னு நம்ம மொழியை வந்து 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. பேச்சு மொழினா என்ன, எழுத்து மொழினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பேச்சு மொழியோட வந்து பொருள் வந்து எப்படி வேறுபடுது அப்படின்றதையும் பார்த்தோமா. சரியா? இன்னைக்கு வகுப்பில் நம்ம வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டார மொழி, கிளைமொழி, எழுத்து மொழி, அப்புறம் பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு உள்ள வேறுபாடுகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியாம்மா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வட்டார மொழி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும், மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கும் ஏற்பவும் மாறுபடும். இப்போ ஒரு மொழி இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம், இதே மொழியை நம்ம வேறொரு இடத்துக்கு போய் பேசும்போது அதில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். மக்களுடைய வாழ்வியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அவற்றில் வந்து மாறுபாடுகள் உண்டு. இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை, ஒரே மொழி தான், அதோட வெவ்வேறு வடிவங்களை தான் நம்ம வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறோம். சரியாம்மா? இப்போ எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்ற சொல்ல இருக்கு, இருக்குது, கீது அப்படின்னு தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்கிறாங்க. இந்த வேறுபாடைத்தான் நம்ம வட்டார மொழி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியாம்மா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிளை மொழி. வட்டாரன்றது ஒரு மொழி பல இடங்களில் பயன்படுத்துறது. கிளை மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வாங்க. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியின் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும். சரியா? ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வாழ்ற முறை தான் வந்துட்டு கிளை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நில அமைப்பு, இயற்கை தடைகள், இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பேசக்கூடிய மொழி அதே மொழியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல இந்த மொழிகள் வந்து புதிய மொழியாக உருவாகுது. அதுதான் கிளை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருந்து வெளியில் வந்த இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட மொழியிலேருந்து வெளியில் வந்ததுனால இதை வந்து கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாம்மா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வகுப்பில் சொல்லியிருந்தேன். பேச்சு மொழின்றது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கிட்ட நம்ம மனதில் ஏற்படக்கூடிய கருத்துக்களை ஏற்ற இறக்கத்தோட உடல் மொழியோடு சொல்லக்கூடியது தான் பேச்சு மொழின்னு பார்த்தோம். எழுத்து மொழி அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய காலத்துக்கும் அது வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி இருக்கிறது தான் எழுத்து மொழி அப்படின்னு பார்த்தோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்று படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்ட முற்காலத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் பாருங்க, இன்னுமே வந்து சில லாரி, பஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காலை இப்படி தான் வந்து இன்னும் சில பேப்பர்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெரியும். சரியாம்மா? இப்போ எழுத்து மொழின்றது காலத்துக்கு காலம் வந்து வேறுபடும். அதோட வரி வடிவத்தில் தான் வேறுபடி தவிர அதோட பொருளில் வந்து மாற்றம் இருக்காது. சரியா? அடுத்தது பாருங்க, பேச்சு மொழியும் எழுத்து மொழிக்கும் உள்ள வழக்கு. பேச்சு மொழி அப்படின்றத உலக வழக்குன்னும், எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்கிறோம். ஏன் உலக வழக்கு இலக்கிய வழக்கு அப்படின்னா, இயல்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கூற தன்மை இருக்கிறது எது அப்படின்னா பேச்சு மொழி தான். இலக்கிய வழக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, வரி வடிவத்தில் அதில் வந்து இப்போ வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்றத வந்து நம்ம கேட்குறோம்னா நீங்கள் சாப்பிட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ இந்த மாதிரி அந்த வரி வடிவம் அது வந்து எழுத்து மொழிக்கு தான் இருக்குது. அதனால இலக்கிய வழக்குப்படி கேட்பது தான் வந்து இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடு இருக்குது. அது என்னென்ன நம்ம இப்போ பார்க்கலாம். சரியாம்மா? பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும்.
எழுத்து மொழி சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் அப்படின்றது பேச்சு மொழி. நன்றாக சாப்பிட்டான் என்பது வந்து எழுத்து மொழி. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. வந்து போன்றவை சொற்களுக்கு பார்த்தீங்கன்னா இடையே பொருளின்றி பேசுவது உண்டு. ஆனால் எழுத்து மொழியில் வந்து இது மாதிரிலாம் இடம்பெறாது. அடுத்து பாருங்க, பேச்சு மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வு இணைவதனால் அதில் எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. ஆல்ரெடி நான் சொன்னதான், நம்ம பேச்சு மொழியில் பேசும்போது அதுக்கு வந்து கருத்துக்கள் அதிகம், எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. எழுத்து மொழியில் இந்த மாதிரி வந்து உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு எல்லாமே ஒரே வரி வடிவத்தில் இருக்கும். படிக்கிறவங்க தான் அதை உணர்ச்சிக்கு ஏற்றாப்புல படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்படாமல் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழிநிலையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரமும் குறைவு, திரித்து கொள்ள வாய்ப்பு இருக்காது. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. பேச்சு மொழியில் மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறதுனா பாதுகாக்கப்படுகிறது. அதில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள் வந்து இப்போ ஆங்கில சொற்கள்னா இப்போ பட் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவோம். ஆனால் வந்து எழுத்து மொழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காது. தூய அந்த மொழி, தமிழ் மொழினா தமிழ் மொழி மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும். பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. ஈ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும். இப்போ பார்த்த அப்படின்னா இலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இலையெல்லாம் பிறக்கி போடேன் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இலைய ஏ, ஈய ஏன்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உலகம் ஓ, ஓவா மாறும். ஆனால் வந்து எழுத்து மொழியில் வந்து இந்த மாதிரிலாம் இம்மாறுபாடு வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மொழியில் உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படும். அப்போ பேச்சு மொழியும் தேவை, எழுத்து மொழியும் தேவை. உயிர்ப்பாக அந்த மொழி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேச்சு மொழியும், பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து பயன்படுறதுக்கு வந்து எழுத்து மொழியும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். தமிழ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? இந்த பேச்சு மொழியினும் எழுத்து மொழியையும் அடிப்படையாக கொண்டு இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு மொழி பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேடை பேச்சு, ஒரு நாடகம், குறு நாடகம், மேடை நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்னா பேச்சு வழக்கில் தான் இருக்கும். இப்போ நாகரிகத்தை மனதில் கொண்டு இப்போ அந்தளவுக்கு இல்லை, ஓரளவு வந்து எழுத்து மொழியே வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதைக்காமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் தெரிந்து கொள்வோன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்கள். இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்டகாலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலே பாருங்க, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. வீட்டில் இருக்கும்போது ஒரு குழந்தை பேசுகிறது, அம்மா பேசுகிறதையும் அதை கேட்டு வந்து அதோட மொழி வளர்கிறது. அப்புறம் அது பள்ளிக்கூடம் போகும்போது தான் இரண்டாம் நிலையில் தான் படிக்கணும் எழுதணும் அப்படின்றதோட சேர்த்து தான்
மற்ற மொழிகளையும் அது அறிமுகம் செஞ்சுக்கிறது. சரிங்களா? அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்காரு, எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும், வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்பது பாவேந்தரின் ஆசை. அதன்படி நம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க நாமும் பாடுபடுவோம். எப்படி பாடுபடணும்? பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த எழுதக்கூடிய முறைகள், பேசக்கூடிய முறைகளிலையும் மற்ற மொழியினரிடமோ அல்லது நம்மளுள்ளே பேசும்போது மட்டும் நம்மளுடைய மொழியை திருத்தமாகவும் தெளிவாகவும் பேசினால் மட்டுமே நம்மளுடைய தமிழ் செந்தமிழாய் விளங்கக்கூடியது செழுந்தமிழாகவும் விளங்கும் அப்படின்னு இந்த பாவேந்தர் பாரதிதாசன் விருப்பத்தை தெரிவித்துள்ளார். ஸோ இந்த லெசனில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அதில் முதல் பாதி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வகுப்பில் இரண்டாம் பகுதியில் வட்டார மொழி, கிளை மொழி, எழுத்து மொழி, இரண்டாவதாக பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள சில வேறுபாடுகள் பார்த்தோம். அடுத்ததாக பாவேந்தர் இந்த செழுந்தமிழை ஆக்குறதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காரு? எளிய நடையில் தமிழ் நூலை எழுத வேணும். இலக்கண நூல் ஏற்கனவே நன்னூல், தொல்காப்பியெல்லாம் இருக்குது. அது போக புதிதாக இலக்கண நூல் இயற்றணும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு. இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்றது கணினின்ற தமிழ் பெயரை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி வெளி உலகில் புதுசு புதுசாக தோன்ற எல்லாத்துக்கும் அதனுடைய பெயர்களை கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடும் சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த பாடம் பார்க்கலாம். நன்றி.